சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னுடைய தந்தையினுடன் பிறந்தவர்களைப் பற்றி உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். யாரோ நம் அப்பாவின் வாக்கு சொல்கிறார் என்று நினைத்து என் குழந்தை, என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. இது முழுக்க முழுக்க உனக்கான வாக்குதான். இது முழுக்க முழுக்க நான் உன்னோடு உனக்காக பேச வந்திருக்கின்ற வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் நான் இருந்து நடத்துவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சாயப்பா எதற்காக நம்முடைய தந்தையின் உறவுகளை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கலாம். சாயப்பா எதற்காக இப்பொழுது நம்மிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று நீ யோசிக்கலாம். என் அன்பு குழந்தையே, நீ என்ன யோசித்தாலும் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா? எந்த நிலை இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த சாயப்பா ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது என்னவென்று நீ சற்று கவனிக்க வேண்டும். அப்படி நீ கவனித்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒளித்து வைத்திருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் உன் முன்னால் இருந்து உனக்காக தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவின் தந்தையின் உறவுகளை பற்றி சொல்லி என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நான் சொல்ல வந்த விஷயம் நீ சரியான புரிதலுக்குள் எடுத்துக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த உறவுகள் அங்கே செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் அப்படிப்பட்டது. நீயோ இவர்களை நம்பி இத்தனை காலமும் இவர்கள் நல்லதுதான் செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த நேரம் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மையென்றால் இவர்களால் உனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியதும் என்னுடைய கடமை அல்லவா? அதைத்தான் நான் செய்துவிட நினைக்கின்றேன். அந்த விஷயத்தை தான் நான் உன் வாழ்க்கையை நிறைவேற்றிவிட முடிவு செய்திருக்கின்றேன். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை இவர்களோடு தான் பயணித்து வந்திருக்கிறது. ஆனால் சில காலமாகவே இவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. சில காலமாகவே இவர்களினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியிருக்கின்றது. ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு மட்டும்தான் இவர்கள் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையோடும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன் தந்தையே யார் என்ன சொன்னாலும் யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் சற்றென்று மனம் இலகி விடுவார். யார் என்ன கேட்டாலும் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் இருக்கிறதா என்று பார்க்காமல் அன்பை வைத்து நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை கொடுக்காமல் இருக்க முடியுமா என்று சொல்லி உடனடியாக அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடியவர். இப்பேற்பட்ட ஒரு குணம் ஒருவருக்கு இருந்தால் அவர்களை ஏமாற்றுவதுதானே மற்றவர்களின் நோக்கமாக இருக்க முடியும். ஏதாவது ஒரு வகையில் அவர்களை ஏமாற்றி இந்த வாழ்க்கையில் நாம் நல்லதை பெற வேண்டும் என்று நினைப்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்க முடியும். இந்த எண்ணங்களை கொண்டு இவர்கள் உன் குடும்பத்தோடு உறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலுமே என் குழந்தை, உனக்கு இவர்களின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கு நமக்கும் இடையில் சில தொலைதூரத்தை ஏற்படுத்தியது போன்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்களின் பேச்சு வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு வேண்டாதவர்களை தேடி தேடி பேசுவதும் என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நாம் சற்று கவனிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் இது போன்று நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்கிறாய். நான் உன் சாயப்பா உனக்கு வெளிப்படையாகவே சொல்கின்றேன். இவர்கள் உன் தந்தையிடம் இருந்து ஒரு விஷயத்தை பறிப்பதற்காகத்தான் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கூட்டாக சேர்ந்து என் குழந்தை, உன் தந்தை ஒவ்வொருவரின் மீதும் அன்பை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டுமென்றே இவர்கள் உன்னுடைய தந்தையின் மனதை காயப்படுத்த தயாராகி விட்டார்கள். வேண்டுமென்றே இவர்கள் உன்னுடைய தந்தையின் மனதில் நீங்காத கஷ்டத்தை கொடுக்க துணிந்து விட்டார்கள். நமக்கு சிறு வயதிலிருந்தே இத்தனை நன்மைகளையும் செய்த ஒருவரை நாம் காயப்படுத்த நினைக்கின்றோமே என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு துளி அளவும் இல்லை. இவர் செய்த அத்தனை விஷயங்களுக்கும் எந்த நன்றியும் இவர்களிடத்தில் இருக்கவில்லை.
இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களும் உனக்கு எப்பொழுதும் சில விஷயங்களை உணர்த்துகிறதல்லவா? அதுபோலத்தான் இன்றும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள். உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலுமே அவர்களுக்கான சுயநலம் அங்கே இருக்கிறது என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன். சுயநலமான மனிதர்களிடத்தில் நாம் பழகுவதை தவிர்ப்பது தானே நல்லது. சுயநலமான எண்ணங்கள் கொண்டு இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இழக்கச் செய்திருக்கின்றது. நாம் எப்படித்தான் இது போன்ற உறவுகளோடு இனி பழக்க முடியுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிவிட்டது. நடப்பதையெல்லாம் நாம் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை வருத்தப்பட்டு நிற்கின்றாய். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று எதுவுமே புரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். சுற்றி இருந்த நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் எந்நேரமும் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நம்மிடத்தில் கொடுக்காமல் எந்நேரமும் நமக்கான சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்காமல் அனைத்தையும் இவர்கள் பறித்து கொள்கிறார்கள் என்னும் பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இது மட்டுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளையும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள், யார் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தையும் அடைகிறார்கள் என்பது போல யார் வசதியாக வாழ்கிறார்கள் என்றெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இவர்களின் இந்த ஒப்பிடுதலானால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தொடங்குகிறது. இதுவே இவர்களின் முழு நேர வேலையாக மாறிவிட்டது. என்ன நினைக்கிறார்களோ இவர்கள் செய்துவிட முடிவு செய்கிறார்கள். இவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதுமே தெளிவாக இல்லை. இவர்களின் செயல்கள் ஒருபொழுதும் உண்மையானதாக இல்லை. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் மட்டுமே இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாம் இவர்களிடத்திலிருந்து அப்படி அன்பை எதிர்பார்க்க முடியும்? இவர்களிடத்திலிருந்து எப்படி ஒரு நல்லதொரு நட்பை நீ எதிர்பார்க்க முடியும்? இத்தனை காலமும் உன்னுடைய தந்தையை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் தான் இந்த வாழ்க்கை இருந்திருக்கிறதல்லவா? இனியும் இதனை விட்டுவிட முடியாது. இனியும் இந்த சூழ்நிலைகளை அப்படியே இருக்க விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் தந்தைக்கும் இவர்களின் மனநிலையை உணர்த்த வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவேளை தந்தை இல்லாத குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இனிமேலும் இவர்கள் பல ஏமாற்றங்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் எந்த விஷயத்தையும் இவர்களின் அறிவுரையின்படி செய்ய வேண்டாம். உன் தந்தைக்கு இவர்கள் துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உனக்கு புரியும் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டாம். இவர்களுடைய எண்ணம் இதுதான் என்று நான் சொல்லும்பொழுது நான் தெரிந்ததா அல்லது அதற்கு முன்னரே உனக்கு தெரிந்ததா என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். சாயப்பா எதற்காக இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எடுத்துரைப்பதில் நான் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை. உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான மன நிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கென இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்ய வேண்டும். இவர்களுடைய எண்ணங்கள் உனக்கு தெரிந்த பிறகு இந்த பழக்கம் உனக்கு தேவையற்றது. இவர்களுடைய எண்ணத்தை முழுமையாக உணர்ந்துவிட்ட பிறகும் தேவையில்லாத இந்த ஒரு நட்பையும் நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு நிச்சயமாக தெய்வம் முன்னின்று உனக்கு பதிலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.